ஹாய், இந்த அம்மா கிராமத்து சமையலில் இன்றைக்கி நம்ம கரண்டி புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் புட்டு மாவு, சம்பா புட்டு மாவு, கடையில் உள்ள மாவு தான் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் தேங்காய், ஒரு 2-3 ஸ்பூன் ஜீனி. இப்போ இதை வச்சு புட்டு செய்யலாம். ஒரு பாத்திரம் எடுத்துப்போம். அந்த புட்டு மாவு போட்டுட்டு கொஞ்சமாக ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியை லைட்டாக தெளித்து அப்படியே உறுத்து விடணும். தண்ணி ரொம்ப ஊற்றிடாமல் லைட்டாக தெளித்து தண்ணி தெளித்து நல்லா உதிர்ந்தாப்பில் பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி இதில் நம்ம தேங்காய் பூ வச்சுருந்தோம்ல அதை போட்டுறோம். அப்புறம் ஜீனி எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி ரொம்ப ஊற்றிடாமல் எனக்கு ஒரு 1/4 டம்ளர் தான் இதில் தெளிச்சிருக்கேன். தேங்காய் பூ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சிருவோம். இப்போ புட்டு மாவை ஊற வச்சு ஒரு 5 நிமிஷம் கழிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டி, சின்னதோ பெருசோ ஒரு குழிக்கரண்டி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் மாவை போட்டு லைட்டாக ப்ரெஷ் பண்ணால் இந்த மாதிரி ஒரு இட்லி தட்டில் துணி போட்டு வச்சுக்கோங்க. நம்ம இட்லியை வச்ச மாதிரி ஆவியில் தான் வேக வைக்க போகிறோம். இதில் நம்ம தட்டினா அப்படி வந்துடும். வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ புட்டை வைக்கிறதுக்கு அடுப்பில் இட்லி சட்டி வச்சு அதில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ இதை உள்ளே வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு மூடிடும். ஒரு 10 நிமிஷம் சூப்பராக புட்டு வெந்துருச்சு. இந்த புட்டை இப்போ நம்ம எடுத்துக்கலாம். அப்படியே வந்துடும். நம்ம கை வச்சு எடுத்துக்கலாம், சுடாது. சூப்பரான சுவையான புட்டு ரெடி ஆயிடுச்சு. சின்ன பசங்க நம்ம புட்டு கிண்ணத்தில் போட்டு கொடுத்தோன்னா சிந்துவாங்க. இது அப்படியே கையில் வச்சு நீட்டாக சாப்பிட்றலாம். டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி கரண்டி புட்டை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். பாய்.